நான் வந்து சந்நியாசம் வாங்கணும்னு நினைக்கிறேன். அப்ப எத்தனை எப்போ நாள் வர்றீங்க? எப்போ எத்தனை வர்றீங்க? எங்க அப்பா அம்மாட்டெல்லாம் கேட்கணும், பெரிய சிக்கலா இருக்கும். எத்தனை நாள்ல கிடைக்கும்? இதுக்கு ஏதாவது இந்த 30 days கோர்ஸ் 40 days 30 நாளில் ஆங்கிலம் பேசுவது எப்படி அப்படிங்கிற மாதிரி 30 நாள்ல சன்னியாசம் ஆறது எப்படின்னு ஏதாவது கணக்கு இருக்கா? நம்ம கிட்ட அப்படி 30 நாள்ல எல்லாமே சன்னியாசம் எடுக்க முடியாது. நீங்கள் ஒரு முதல்ல 3 லெவல் கோர்ஸ் இருக்குதுங்க. அது பண்ணணும்னாலே 1.5 வருஷம் ஆகும். நீங்கள் ஈசா யோகா பண்ணுவீங்க, பாவாஸ்பந்தனா பண்ணுவீங்க, ஹಠ யோகா பண்ணுவீங்க, சூன்ய தியானம் பண்ணுறீங்க, சமயமாக பண்ணுறீங்க. இது 4 பயிற்சி பண்ணணும்னாலே 1.5 வருஷம் ஆகும். அது என்ன தொடர்ந்து ஒன்று முடிச்சு ஒன்று பண்ணிட்டாலே 1.5 வருஷம் ஆகும். அதை முடிச்சுட்டு வந்தால் நாம் என்ன சொல்லுவோம், இங்கே 1.5 வருஷம் இல்லை 2 வருஷம் இருக்கணும். இதுக்கப்புறம் ஆமாம், இங்கே இருந்தால் நாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறோம். எப்படியானாலும் நீங்கள் போகிற மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறோம். நீங்கள் வீட்டில் 2 பேர் கூட வாழ முடியலன்னா இங்கே வந்து 2000 பேர் கூட நீங்கள் வாழ முடியாது. சுலபம் இல்லை இது. இது சுலபமான வாழ்க்கை நீங்கள் வரல, இது ரொம்ப கடினம். அப்படி ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் வச்சாலும் உங்களுக்கு போகலன்னா அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் போட சொல்கிறோம். அப்ளிகேஷன் போட்டால் மினிமம் 1 year வெயிட் பண்ணணும். என்னத்துக்குன்னு வருஷத்துக்கு ஒரே தடவை தான் கொடுக்குறது. ஸோ 4th year. ஆமாம், 1.5 years வந்து அந்த கிளாஸஸ் 3 வருஷம் ஆயிடுச்சு. தொடர்ந்து அடுத்த 1.5 வருஷம் இங்கே இருக்கணும். யூ ஹேவ் டு ஸ்டே ஹியர். அடுத்த 1 வருஷம் வந்து அப்ளை பண்ணி வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது பல விதமாக. இன்டர்வியூ மட்டும் இல்லை, கவனிப்பாங்க. நீங்கள் எப்படி நடக்கிறீங்க, எப்படி சுவாசிக்கிறீங்க, எப்படி சாதனை பண்ணுறீங்க, எல்லாமே கவனிப்பாங்க. அதுக்கெல்லாம் ஒரு ரிப்போர்ட் இருக்குது. எல்லாமே சமாதானம் ஆனால் அதுக்கப்புறம் இன்டர்வியூ பண்ணுவோம். நான் தனியாக இன்டர்வியூ பண்ணுறேன். அதுக்கு மேலே அவர் இருந்தால் சாதனை போடுவோம். அந்த சாதனை ரொம்ப தீவிரம், எல்லாருனாலே தாங்கிக்க முடியாது. ரொம்ப தீவிரமான சாதனை. காலையில் 3:30 மணிலேருந்து நடக்குது, நைட்டு 9 மணி 10 மணி வரைக்கும். எல்லாருனாலையும் தாங்கிக்க முடியாது. அது எல்லாம் தாண்டினாங்கன்னா அப்போ நாம் தீட்சை கொடுக்குறோம். இல்லை வேண்டாம், வாழ்க்கை கடைசியில் 60 வயசுக்கு அப்புறம் கொடுங்கன்னா என்ன அர்த்தம் அதுக்கு? நீங்கள் ஒரு டோட்டலாக டிவைனாக தெய்வீகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாக ஒரு கார்பரேட் ஸ்டைலில் மாற்றிட்ட மாதிரி இல்லையா? 1.5 years கிளாஸஸ், 1.5 years ஸ்டே அண்ட் 1 year அப்ளிகேஷன், தென் இன்டர்வியூ, தென் சூப்பர்விஷன். இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கார்பரேட் ஸ்டைல் மாதிரி தெரியலையா? கார்பரேட் ஸ்டைல். சாரி ஃபார் இன்டர்வென்ஷன். நான் ஒரு விவேகானந்தரை பார்த்த உடனே ராமகிருஷ்ண பரமஹம்சர் டச் பண்ணாரு. அந்த டச்லேயே அந்த ஹீல் இருந்தது. உடனே அப்படி அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தீட்சைங்கிறது இட் இஸ் பாசிபிள் இன் சம் டச்சஸ். அந்த மாதிரி தீட்சை நாம கொடுக்குறோம் நிறைய. ஆனால் சன்னியாசம் கொடுக்கலன்னு சொல்கிறேன். விவேகானந்தருக்கு டச் பண்ணோட சன்னியாசம் கொடுக்கல, பல வருஷத்துக்கு அப்புறம். அப்போ நீங்கள் சொல்றபடி தீட்சைங்கிறது வேற, சன்னியாசங்கிறது வேற. தீட்சை பல நிலையில் நடக்குதுங்க. முதல்ல யோகா, ஈசா யோகா கிளாஸுக்கு வந்தாலே சாம்பவி மாமுத்ரா தீட்சை கொடுக்குறோம். பாவஸ்பந்தனா வந்தால் 4-5 தீட்சை நடக்குது. சமயமாக வந்தால் தொடர்ந்து தீட்சை நடக்குது 7 நாள். இது வேறு வேறு நிலையில் தீட்சை நடக்குது. தீட்சைங்கிறது சர்டிஃபிகேஷன் புரிஞ்சுக்கலாமா? சர்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து யூ ஹேவ் கிராஸ்ட் திஸ் லெவல். அப்படி ஒன்றும் இல்லை. விதை போடுற மாதிரி ஒரு விதை வச்சு பார்ப்போம். இது நல்லா வளருதுன்னா இன்னொன்று வைப்போம், நல்லா வளருதுன்னா இன்னொன்று வைப்போம், ஒரு தடவை உரம் வைப்போம். உரம் வச்சப்போ கொஞ்சம் கசிப்பாக இருக்கும், ஆனால் செடி நல்லா வளரும். இப்படி பல நிலை இருக்குது விஞ்ஞான பூர்ணமாக. இது எந்த ஒரு சர்டிஃபிகேட் கிடையாது. இந்த 200 பேரில் வந்து இந்தியன்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க, ஃபாரினர்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஒரு சும்மா ஒரு குத்து எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தேவையில்லை. முக்கியமாக இந்தியன்ஸ் தான். ஃபாரினர்ஸ் என்ன ஒரு 4 பேர் 5 பேர், ஒரு 10 பேர் இருக்கு ஃபாரினர்ஸ் இருப்பாங்க. இந்த தீட்சை பெறுறதுல அல்லது இந்த சன்னியாசம் பெறுறதுல இந்தியன்ஸுக்கும் ஃபாரினர்ஸுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குது அவங்க ரிசீவ் பண்ணக்கூடிய விஷயத்தில்? உயிர் நிலையில் என்ன சுவாமி இந்தியன் ஃபாரினர்? உடல் நிலையில், மனநிலையில், உயிர் நிலையில் என்ன? சன்னியாசி என்ன? அவங்களுடைய வளர்ந்த விதம், அவங்களுடைய அதுக்கு தான் அந்த மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் சில வருஷம் எடுக்கிறோம். அவர் அதில் எல்லாமே சரியாகிறது. இதுல ஆண்கள் பெண்களுக்கு ஏதாவது வேறுபாடு உண்டா? ஒரு சன்னியாசம் பெறுறதுல ஆண் சன்னியாசம் பெறுறதுக்கும் பெண் சன்னியாசம் பெறுறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் உண்டா? சாதனையில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஆனால் அடிப்படையாக ஒரு சன்னியாசி என்ன, உடலுக்கு சம்மந்தப்பட்ட அடையாளம் விட்டுட்டு உயிருக்கு சம்மந்தப்பட்ட அடையாளம் இருக்கிற ஒரு தன்மை. இந்த சாதனை எல்லாமே, இந்த தீட்சை, இந்த சாதனை, இந்த ப்ராசஸ் எல்லாமே என்னன்னா உங்கள் உயிர் தன்மைன்றது ரொம்ப தீவிரமாக நடக்கணும். எந்த அளவுக்கு தீவிரமானா உடல் பற்றி உங்களுக்கு கவனம் இல்லாமல் போச்சு. உங்கள் அடையாளம் எல்லாமே உயிர் கூட வந்துடுச்சு. உயிர் கூட உங்களுக்கு கவனம் வந்துடுச்சுன்னா நீங்கள் என்ன ஆனா பெண்ணா அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. ஏதோ டே டு டே ஆக்டிவிட்டிக்காக ஆண் பெண்ணன் பிரிக்கிறோம், அவ்வளோதான். இல்லைன்னா உள்தன்மையில், சாதனையில், ஆன்மீகத்தன்மையில் எந்த வித்தியாசம் கிடையாது. அவங்க பண்ணக்கூடிய ப்ராக்டிஸில் சில வித்தியாசங்கள் உண்டு. எல்லா அடிப்படையான ப்ராக்டிஸ் எல்லாம் ஒன்று தான். சில ப்ராக்டிசஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பிகாஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ரீசன்ஸ்.